ஒரு பயிற்சி. இப்போ முதல்ல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க என்ன நிகழ்ச்சி பண்ணாலும் ஒரு தியானம் வேணும். ஸோ அந்த தியானத்துக்காக பண்ணுவோம். நான் கேட்டேன் மேடத்துக்கு. நல்லா தள்ளிக்கோ. அப்படியே கண்ண முடிய க்ளோஸ். க்ளோஸ் வரேன். அருமையான ஸ்கில். பின்ன என்ன லைட்டா வச்சா போதும் சவுண்ட். ஸோ இந்த கராத்தே அப்படிங்கிறது ஒரு மூவபிள் யோகா. அதான் நம்ம உடம்புல வந்து நிறைய வைட்டல் பார்ட்லாம் இருக்குது, நிறைய ஜாயிண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இந்த ஜாயிண்ட் எல்லாம் நம்ம எவ்வளோ தூரம் டெய்லி நம்ம வந்து அதுக்கு வேலை கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ரொம்ப ஸ்டாமினா இருப்போம். ஸோ அது மட்டும் இல்லை, கராத்தேனா நமக்கு ஒரு தப்பாக எப்படின்னா சண்டை போடுறது, அடிக்கிறது அப்படின்னு தான் நமக்கெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோம். கராத்தேங்கிறது ஒரு பீஸ் ஆஃப் மைண்ட். ஸோ பாருங்கள், எங்கள் பிள்ளைங்க வந்து எவ்வளோ அழகாக கண்ணை மூடி ஒரு வஜ்ராசனத்தில் உட்காந்துருக்காங்க. ஸோ அவங்க மனசும் அவங்களுடைய உடலும் எவ்வளோ தூரம் ஒரு கட்டுப்பாடோடு இருக்குன்னு பாருங்கள். ஸோ அது மட்டும் இல்லை, அவங்க எதையுமே செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஒரு தைரியமும் கராத்தேல வரும். ஸோ எப்போவுமே சொல்லுவாங்க, தடைகள் நிறைய இருக்கும், அதெல்லாம் உடனே உடைக்கணும் அப்படிம்பாங்க. தடைகளை உடனே உடைக்கணும் அப்படிம்பாங்க. அதுதான் பண்ணுறாங்க. இப்போ அவங்க டீச்சர்ஸுக்கு வணக்கம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பண்ணும்போது ஒரு உறுதிமொழி எடுக்கிறாங்க. நான் வந்து செல்ஃப் கண்ட்ரோலாக இருப்பேன், டிசிப்ளினாக இருப்பேன், டெடிகேட்டடாக இருப்பேன், சீக்கிரட்டாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து எப்படி நம்ம வந்து ஃபைட் பண்ணுறது, பஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எதிரியை தாக்கும் ஒரு முறையை வந்து இப்போ அவங்க செஞ்சு காமிக்கிறாங்க. அதில் நிறைய மெத்தட் இருக்குது. அவங்க ஒரு சில டெக்னிக் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ ஹேண்ட் பிரேக் நம்ம எப்பவும் கேட்பாங்க, கராத்தே படிச்சுட்டா உனக்கு ஓடு உடைப்பியா, செங்கல் உடைப்பியா, ஸோ அப்படின்னு தான் கேட்பாங்க. அது உண்மையிலே அது இல்லை கராத்தே. ஸோ இருந்தாலும் நம்ம பேரண்ட்டுக்கு வந்து என் பிள்ளை ஓடெல்லாம் உடைச்சிது அப்படின்னா ஒரு சந்தோஷம். ஸோ அதான் எங்களுடைய ஒவ்வொருத்தராக வந்து ஹேண்ட் பிரேக். தேங்க்யூ. நெக்ஸ்ட் நல்லா கிளாப் பண்ணுங்க. அடிச்சுன்னா தெரியும் கை எவ்வளோ வலியாக இருக்குன்னு. சின்னதாக கையில் அடிபட்டா கூட நம்மளால் தாங்க முடியாது. ஸோ நம்ம பிள்ளைங்க வந்து பண்ணுறாங்கன்னா எவ்வளவு மன உறுதி இருக்குன்னு பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட்
பிஸியாருமா. நெக்ஸ்ட் என்ன பிரேக் சொல்லுமா? லெக் பிரேக். கையில பண்ணோம், இப்ப காலில் எப்படி எல்லாம் பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஸோ நாங்கள் பெண்களும் எல்லாம் பண்ணுவோம் பாய்ஸுக்கு ஏற்ற மாதிரி அப்படிங்கிறதா. ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கட்டா. ஸோ இது வந்து மூமெண்ட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, நானே ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும், எனக்கு ஒரு சப்போர்ட் வேணும் அப்படின்னா நான் ஷேடோவாக ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஸோ எனக்கு முன்னாடி வந்து ஒரு ஃபைட்டர் இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டே நான் பண்ணுறது தான் இந்த மூமெண்ட்டு. ஸோ இதை வந்து கட்டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கராட்டேல. நிறைய இருக்குது. கட்டாஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம். Next, elbow break. Thank you, thank you. நல்லா கிளாப் பண்ணலாம். ஸோ இந்த கேர்லாம் ரொம்ப சாஃப்டா, ரொம்ப அமைதியான ஒரு பொண்ணு. ஸோ அவ கராத்தே பண்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நெக்ஸ்ட், I'm just a traveling soldier and I'll be all I can be. But right now I just wanna be free. I wanna be. Thank you, thank you. Very good, very good, very good. Next. I just wanna be free. I wanna be all I can be. Though they say I'm a failure. Thank you, ma. Thank you. Form a circle. Head break. இப்போ நெக்ஸ்ட் ஹெட் பிரேக் பண்ணுறாங்க. ஸோ கராத்தே பண்ணிட்டா நம்ம உடம்பு எல்லாமே நம்ம சொல்கிற மாதிரி கேட்கும் அப்படிங்கிறது தான். ஒருவங்கெல்லாம் 4th 5th பிள்ளைங்க தான், அவங்க அவ்வளவு மனதைரியத்தோடு இந்த நிகழ்ச்சியை பண்ணுறாங்க. நல்லா கிளாப் பண்ணுங்க, நல்லா கிளாப் பண்ணலாம். உடைச்சா தான் கை தட்டல, கை தட்டிகிட்டே இருக்கலாம். கை தட்டினா முதல்ல நீங்கள் நல்லா எனர்ஜி ஆகிடுவீங்க, நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும், நமக்கெல்லாம் நோய் வராது கை தட்டிகிட்டே இருந்தோம்னா. தேங்க்யூ. ஓகே, ஓகே, ரெடி. இது பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு ட்ரைனிங் பண்ணுறதுங்கிறது வந்து மைண்டு நல்லா வேலை செய்யணும், சப்போர்ட் பண்ணும். சும்மா மட்டும் பண்ண முடியாது. ஸோ ஒரே கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க, நம்மளுடைய ஆள் மனசை நம்ம கூட கனெக்ட் பண்ணும். அதைத்தான் நம்ம தம்பி அபி வந்து இப்போ பண்ண போகிறான் பாருங்க. ஓகே, தேங்க்யூ தாச்சரே. ஸோ நல்லா கிளாப் பண்ணலாம். 31 செகண்ட் பண்றேன். எவ்வளவு பிரீத் வேணும்னு நீங்க பார்க்கணும். நம்ம தேங்க்யூ. நல்லா ஒரு கிளாப் கொடுங்களேன் எங்க பிள்ளைங்களுக்கு.